Hi dear students. ஸோ வர்ற மே 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12th ரிசல்ட்டு. ஸோ அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ண போகிறீங்களோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராசஸ்ஸு, எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா TNEA.online.org அப்படிங்கிற வெப்சைட்டு அதுக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கிளிக் ஹியர் ஃபார் பிஇஆர் பிடெக் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அதை கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் கரெக்டாக உங்களுக்கு வந்து 10th 12th மார்க் ஷீட்டில் வந்து என்ன நேம் இருக்கோ அதை அப்படியே அக்யூரேட்டாக டைப் பண்ணணும். அதுக்கடுத்து ஃபோன் நம்பர். ஸோ உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா பெட்ரு. ஏன்னா பேரண்ட்ஸோட ஃபோன் நம்பர் நீங்கள் கொடுக்கும் பொழுது எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாலும் அவங்களுக்கு தான் போகும். அதனால் உங்களுக்குன்னு உள்ள ஃபோன் நம்பர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இமெயில் ஐடி உங்களுக்குன்னு தனியாக இல்லைன்னா கண்டிப்பாக வந்து ஒரு இமெயில் ஐடி வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ கிரியேட் பண்ணிவிட்டு அந்த இமெயில் ஐடியை இங்கே கொடுத்துருங்க. இந்த இமெயில் ஐடி தான் உங்களுக்கு வந்து யூசர் ஐடியாக வரும். அதனால் வந்து கரெக்டாக கொடுங்க, மறந்துடாதீங்க. இந்த இமெயில் ஐடி வந்து யாருமே மறக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் இமெயில். அதே இமெயிலை வந்து திரும்பி இங்கே வந்து டைப் பண்ணுங்கள். அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த். ஸோ உங்கள் டேட் ஆஃப் பர்த் 10th 12th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ கரெக்டாக அதை அப்படியே வந்து டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு +1 பாஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக எல்லாருமே பாஸ் பண்ணியிருப்பீங்க, அதனால் எஸ்ன்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன், தகுதி தேர்வு. ஸோ அது பார்த்தீங்கன்னா TNHSC ஹையர் செகண்டரி அதனால TNHSC அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு. ஸோ பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா சம் ரூல்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக வந்து மினிமம் 6 கேரக்டர்ஸ் இருக்கணும். அது எப்படி இருக்கணும்னா கண்டிப்பாக வந்து அந்த 6 கேரக்டர்ஸில் ஒன்று அல்ஃபபெட்டாக இருக்கணும். அதாவது A to Z ஏதாவது ஒன்று கொடுத்துருக்கணும். அதே போல் ஒன்று ஸ்பெஷல் கேரக்டர், அந்த டாலரு, பர்சன்டேஜ், அண்டு சிம்பிள், இந்த மாதிரி அட்டு, இந்த மாதிரி நிறைய சிம்பிள் இருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்து ஏதாவது ஒரு சிம்பிள் வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். அதே போல் நம்பர், ஏதாவது ஒரு நம்பர் கண்டிப்பாக இருக்கணும். இது எல்லாமே கலந்த ஒரு கலவையாக தான் பாஸ்வேர்டு இருக்கணும். ஸோ ஆல்ஃபபெட்டு, ஸ்பெஷல் கேரக்டர்ஸு அண்ட் தென் நம்பர், இது 3 கலந்து நீங்கள் வந்து ஒரு 6 எழுத்துக்கள் வர மாதிரி நீங்கள் வந்து ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்குது. ஸோ அங்கே மேலே என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதே பாஸ்வேர்டை இதுலேயும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட அந்த ரெஜிஸ்டர் ஃபோன் நம்பருக்கும் உங்களோட இமெயில் ஐடிக்கும் ஒரு ஓடிபி ஒன்று அனுப்புவாங்க. ஸோ அந்த ஓடிபியை இங்கே வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுக்கணும். சப்போஸ் ஓடிபி வரல அப்படின்னா கீழே ரீசன்ட்னு இருக்குது, அந்த ரீசன்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை வந்து இதில் கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. சப்போஸ் உங்களோட ஃபோன் நம்பருக்கு உங்களோட ஓடிபி வரல அப்படின்னா உங்களோட இமெயிலில் போய் செக் பண்ணுங்கள். ஸோ இமெயிலில் வந்து இன்பாக்ஸ் இல்லைனாலும் ஸ்பேம்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ அதில் போய் செக் பண்ணுங்கள். ஏதாவது ஒன்றில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இமெயிலில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. டியர் யூசர், யுவர் TNEA அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட், ப்ளீஸ் யூஸ் த பிலோ லிங்க் டு என்டர் ஓடிபி அண்ட் கம்ப்ளீட் த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. உங்களோட யூசர் நேமு அண்ட் தென் ஓடிபி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஓடிபி நீங்கள் அங்கே வந்து என்ட்ரி பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபில் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ அந்த இமெயிலையும் உங்களோட பாஸ்வேர்டையும் வந்து மறக்காமல் வச்சுக்கோங்க, இதில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை யூஸ் பண்ணி தான் அடுத்து வந்து நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ண முடியும். ஸோ எப்படி வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது, உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு 1 month டைம் இருக்குது. அதனால் எப்படி வந்து ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.